பேசிக்கலி நிறைய பேருக்கு வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு அவங்க எப்படி தன்னுடைய கார்பஸோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு தேவையான பணத்தை எப்படி அக்யூமுலேட் பண்ணணும், எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிற விஷயமே நிறைய பேருக்கு புரியுறதில்ல. ஸோ இந்த எக்ஸல்ல இந்த வீடியோவில் அதை பற்றி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். Let's say somebody is 30 years of age. அவர் வந்து 60 வயசுல ரிட்டையர் ஆகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காரு. மொத்தம் 30 வருஷம். ஆனால் 60 வயசுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆனதுக்கு பிறகு அவர் வந்து 99 வயசு வரைக்கும் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்குவோம். 60வது வயசுலேருந்து 99வது வயசு வரைக்கும் அவர் ரிட்டையர் ஆனதுக்கு பிறகு அவருக்கு வருமானம் கிடையாது. அவர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு தனக்கு எவ்வளோ பணம் சேர்த்தாரோ அதுலேருந்து தான் அவர் மாதம் 99 வயசு வாழ்கிற வரைக்கும் அவருக்கு தேவையான பணத்தை எடுக்கணும். ஸோ இப்போ இதுக்கு ஒரு சின்ன கேல்குலேஷனாக பார்ப்போம். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு அவருக்கு வந்து வருஷத்துக்கு 4,80,000 ரூபாய் செலவாகுது. எப்போ அவருக்கு 30 வயசு இருக்கும்போது வருஷத்துக்கு 4,80,000 ரூபாய். இந்த பணவீக்கம் வந்து வருஷம் அதாவது இன்ஃப்ளேஷன் சொல்றோம். இன்னைக்கு 4,80,000 ரூபாய் எனக்கு இந்த 2025 செலவாகுது அப்படின்னா அடுத்த வருஷம் அதே 4,80,000 ரூபாய் எனக்கு பத்தாது. இதை விட ஒரு 6% அதிகமாக தேவைப்படும். அந்த மாதிரி இன்னைக்கு 4,80,000 ரூபாய் செலவாகுது. 60 வயசுல அவர் ரிட்டையர் ஆனதுக்கு பிறகு அவருக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27.56 lakhs வருஷத்துக்கு. ஸோ வருஷம் அவருக்கு வந்து 27 லட்ச ரூபா செலவாகுது. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் முன்னாடி எப்பவுமே சொல்றது வந்து ரியல் ரிட்டர்ன் ஒரு விஷயம் இருக்கு. அதாவது இன்ஃப்ளேஷனை மீறி உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதுதான் ரியல் ரிட்டர்ன். இந்த எக்ஸல்ல அதை தான் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 4,80,000 ரூபாய். இந்த 4,80,000 ரூபாவை நான் வந்து 6%க்கு காம்பவுண்ட் பண்ணிட்டேன். அதாவது அவர் ரிட்டையர் ஆனதுக்கு பிறகு அவருக்கு தேவையான பணம் எவ்வளோ அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம அரைவ் ஆகிட்டோம். ரியல் ரிட்டர்ன் வச்சு 60 வயசுல அவர் ரிட்டையர் ஆகும்போது அவருக்கு தனக்கு எவ்வளோ கார்பஸ் வேணுங்கிறத கண்டுபிடிக்கணும். தட் இஸ் வாட் இஸ் தி தேர்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப்ல 9.05 crores அவருக்கு தேவைப்படும் அவருடைய 60வது வயசுலேருந்து. இப்போ இந்த கேஷ் ஃப்ளோ சிமுலேஷனை பார்த்தோம்னா உங்களுக்கு புரியும். அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு. 9.05 crores அவர்கிட்ட இருக்கு. அவர் மாசம் அவர் தேவைக்கு வித்ட்ரா பண்ண ஆரம்பிச்சிட்டாரு பணத்தை. 27.56. ஸோ இப்போ 9.05 crores-லேருந்து 27.56 வித்ட்ரா பண்ணிட்டாரு. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 8.76 crores. இந்த 8.76 crores வந்து லெட்ஸ் சே ரிட்டையர் ஆனதுக்கு பிறகு அவருக்கு வந்து 7%ல வளருது. ஸோ விச் மீன்ஸ் இயர் எண்ட்ல 9.04 crores வந்து 9.38 crores ஆகும். இந்த 9.38 crores வந்து ஃபர்ஸ்ட் இயரோட க்ளோசிங் பேலன்ஸ் விச் வில் பிகம் தி ஓப்பனிங் பேலன்ஸ் ஃபார் த செகண்ட் இயர். திருப்பி 9.38 crores. ஆனால் இந்த வருஷம் அவருக்கு வந்து 27 லட்சம் பத்தாது. ஸோ அந்த சமயத்தில் அவருக்கு எவ்வளோ தேவைப்படுது? 29.22 lakhs. ஸோ இந்த 9.38 crores-லேருந்து 29.22 lakhs அவர் வந்து வித்ட்ரா பண்ணுறாரு. அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்கும்? அந்த மாதிரி இந்த கேஷ் ஃப்ளோ சிமுலேஷனை போட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அவர் 9.04 crores அவருடைய 99வது வயசுல 0 ஆயிடும். ஸோ தட் இஸ் ஹவ் a retirement calculation has to be done. ஸோ இப்போ இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு ஃபர்தராக டீடைல்ஸ் வேணும், இந்த எக்ஸல் வேணும் அப்படின்னா ப்ளீஸ் ரெஃபர் டு த கமெண்ட். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேணும்னா ப்ளீஸ் கெட் இன் டச் வித் அஸ் ஆர் கமெண்ட் பண்ணுங்க. வில் பி ஏபிள் டு கிவ் யூ சம் யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் ரிகார்டிங் ஃபினான்ஷியல் பிளானிங். தேங்க்யூ. உங்கள் பர்சனல் ஃபினான்ஸை பெட்டர் ஆக்கணுமா? ப்ளீஸ் கெட் இன் டச் வித் அஸ்.